இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஷக்காஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் கன்னட படம் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நான் பார்த்ததுலயே ஒரு பெஸ்டான கன்னட படம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் தான் நம்ம ஹீரோ வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு டெட் பாடியை கட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஆளு எப்படி இங்க வந்தான், இந்த ஆளுக்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன பிரச்சனை, நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டாரா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாது. ஆனா ஒரு மாதிரி பரபரப்பா படத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நான் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சீன் காமிப்பாங்க. கண்டிப்பா இதான் ட்விஸ்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அதான் ட்விஸ்டாவும் வரும். ஆனா இது மட்டும் கிடையாது, நீங்க நினைச்சதும் நடக்குது, அதை தாண்டி ஒரு பெரிய விஷயமாவும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்விஸ்டா ஓபன் பண்ணுவாங்க. செம்மையா இருக்கும். இந்த படத்துல மிஸ் பண்ணவே கூடாது. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவர் பேரு சுப்பண்ணா, நம்ம ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஹீரோ ஒரு டெட் பாடியை தன்னுடைய ஹோட்டலுக்குள்ள வச்சு துண்டு துண்டா கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண உடம்புலாம் ரத்தம் தெரிக்குது, அந்த இடம் முழுக்க ரத்தம் தெரிக்குது. இவர் அந்த டெட் பாடியை கட் பண்ணி ஏதோ ஒரு மூட்டைக்குள்ள போட்டு இழுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு உடம்புலாம் கிளீன் பண்றாரு, குளிக்கிறாரு, அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு எஸ்ஐயை காமிக்கிறாங்க. இவரு ஆட்டோல போயிட்டே இருக்கும் போது மனைவி கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, போக போக எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிட்டே இருக்கு, நீங்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வராம வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கீங்க, உங்களுக்கு குடும்பம் குட்டிலாம் முக்கியமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படிலாம் பேசாத, நான் இப்பதான் டிரான்ஸ்பருக்கு எழுதி கொடுத்துருக்கேன், கண்டிப்பா டிரான்ஸ்பர் கிடைச்சிடும், நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ மனைவி போனை கட் பண்ணோனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி டிரான்ஸ்பருக்கு கேட்டிருந்தனே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ கரண்டா ஒரு கொலை கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த கொலை கேஸ் முடிஞ்சா மட்டும்தான் உனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும், முதல்ல கேஸ முடி, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே ஆட்டோக்காரர் கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு சார் என்ன விஷயமாச்சு, மனைவிக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாப்பா அவளுக்கு அடிக்கடியே உடம்பு சரியில்லாம போகுது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐ உடைய மனைவி இதே ஊர்ல தான் இருப்பாங்க. இங்க இருந்து பக்கத்துல வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிடையாது, கொஞ்சம் தூரமா போகணும் போல. அவங்களுக்கு என்னமோ பிரச்சனை வந்திருக்கு, தூக்கிட்டு போறதுக்குள்ள கர்ப்பமே கலைஞ்சு போயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நான் அந்த ஊர்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, இங்கேயே நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐ இந்த விஷயம்லாம் பேசிட்டு ஸ்டேஷன் போறாரு. அடுத்தது கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் அங்க இருக்கிற எல்லாத்தையும் போயிட்டு எங்க அவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அட யாரா நீ சும்மா சும்மா வந்து எங்கடா அவன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க இருக்கா பரவ, போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அங்கதான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடிக்கிட்டு இருக்கான். இவனை பத்தியுமே ஒரு முக்கியமான கதை இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குட்டியா ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் தோசை எல்லாம் சுட்டு கொடுத்துட்டே இருக்கும் போது, இப்போ கரெக்டா டைமுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரேடியோல நியூஸ் போடுறாங்க. இந்த நியூஸை கேட்டோன்னே நம்ம ஹீரோ பாத்திரம்லாம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறாரு. இந்த பின்னாடி பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரோடு ஒண்ணு இருக்கும். அந்த பக்கம் இந்த டைமுக்கு கரெக்டா ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க, நம்ம ஹீரோ பின்னாடி இருக்க கதவை ஓபன் பண்ணி அந்த பஸ்ல இருக்க ஒரு லேடிய பாக்குறாரு. அந்த லேடியும் நம்ம ஹீரோ பாக்குறாங்க. பஸ் கிளம்புது. இப்ப நம்ம ஹீரோவும் எதையோ சாதிச்ச சந்தோஷத்தோட உள்ளுக்குள்ள வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல இந்த ஊருக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்காக வீடு வீடா கடையா போயிட்டு ஓட்டு கேட்பாங்க பாத்தீங்களா, அதே போல முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் இங்க வந்து ஓட்டு கேட்கிறாரு. நான் கண்டிப்பா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, உன்னுடைய தம்பி எங்க, உன்னுடைய தம்பிய பார்த்தே ஒரு மாசம் ஆகுது அப்படின்னும் போது, அவன் எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருப்பான், எங்க வரான் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் விடக்கூடாது, தம்பி எங்க இருக்கான்னு பாரு, ஒரு ஓட்டா இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மூட்டையை இழுத்துக்கிட்டு போறாரு. இந்த மூட்டையை தூக்கி வைக்க அங்க கூட வந்த ஒரு பையன் ஹெல்ப் பண்றான். நம்ம ஹீரோவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. விஜய் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து நம்ம எஸ்ஐ கிட்ட சொல்லும் போது, அவனை ஏன்டா தப்பிக்க ஓட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த விஜய் ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் துரத்திட்டு போகும்போது அவன் அங்க இங்கன்னு பூந்து காட்டு பக்கமா ஓடிக்கிட்டு இருப்பான். டேய் ஒழுங்கா நில்லு இல்லனா ஷூட் பண்றேன், நில்றான்னு எஸ்ஐ கத்தி பாக்குறாரு. அவன் கேட்காம ஓடும்போது இவரு கன்னை வச்சு கால்லயே ஷூட் பண்றாரு. அந்த பையன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது பயவுல எப்படியோ எஸ் ஆயிட்டான். இப்போ ஊர் முழுக்க போலீஸ் இந்த விஜய தேடி அலையறாங்க. யார் இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு புரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது, எலி தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கட்டைய தூக்கிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது பார்த்தா அங்க அந்த விஜய் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். டேய் யாரா நீ, எப்படா
எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் நிரபராதி, நான் யாரையும் கொலை பண்ணல, என்ன வந்துட்டு போலீஸ் தேடி வராங்க, கால்ல வேற ஷூட் பண்ணிட்டாங்க, என்ன மாட்டி விடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. ஒரு மாதிரி யோசிக்கும் போது, நீங்க மட்டும் போயிட்டு மாட்டி விட்டீங்க அப்படின்னா நான் கத்தியால கழுத்தறுத்துட்டு இறந்து போயிடுவேன் அப்படின்னும் போது, டே கொஞ்சம் அமைதியாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இந்த டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்த டைம்ல யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு கதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு போலீஸ் படையே இருக்கு. மொத்த போலீஸ் ஸ்டேஷனுமே இங்கதான் இருக்கு. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்க கடைக்கு வந்து என்ன சரக்கா அடிக்க போறோம், டீ தான் குடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு 6 டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு கை கால்லாம் நடுங்குது. ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னையா நின்னுட்டே இருக்க, போயிட்டு டீ போட்டு கொண்டு வாயா அப்படின்னும் போது இவரும் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த டைம்ல எஸ்ஐ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த விஜயோடைய போட்டோவை காமிச்சு, இவனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு டீ போட்டு கொடுக்குறாரு. இப்ப எல்லாரும் வேக வேகமா டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு காசு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ காசை வாங்கிட்டு மிச்ச காசை கொடுக்கும் போது, என்னையாச்சு உனக்கு, நான் கொடுத்ததே 50 ரூபாய் தான், அதுலயும் மிச்ச காசை கொடுக்குற, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. போலீஸ்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கதவை லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வராரு. நல்ல வேலை இந்த ஆள் மாட்டி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கையெடுத்து கும்பிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறாரு. இப்ப இவரை தூக்கி அப்படியே கட்டில் மேல படுக்க வச்சு காலுக்கு கட்டுலாம் போட்டு ஏதோ கஷாயம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நானா இருந்தா கூட இப்படி உதவி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க, ஆனா நான் எந்த கொலையும் பண்ணல, நான் வந்துட்டு அப்பாவி அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஃபேஸ பார்க்கும் போதே தெரிஞ்சுது நீ யாரையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதான் உனக்கு தங்க இடம் கொடுக்குறேன், நீ பொறுமையா குடி அப்படின்னும் போது, நீங்க கவலைப்படாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னும் போது, அதெல்லாம் பரவாயில்ல, பொறுமையா இங்க இருந்து கிளம்பு, முதல்ல உடம்பு குணமாட்டும், ஆமா என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விஜய் சமயம் அழுக ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, எனக்கு எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான், அவனை நான் ஒரு அண்ணா மாதிரி தான் பார்ப்பேன், அவனும் நானும் ஒரே ஆர்ஃபனேஜ்ல ஒன்னா தான் படிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் படிச்சிருப்பாரு, படிச்சு டிகிரிலாம் முடிச்சு ஏதாவது வேலை பார்க்கலாம், நல்ல வேலையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, நம்ம எதுக்கு ஒரு ஆர்மி ஆபீசரா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரைனிங்லாம் முடிச்சிருப்பாரு, கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், ஏன் எதுக்கு வேணாம் அப்படின்லாம் சொல்லாம நீ வந்து அந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணும் நம்மள மாதிரி தான், அந்த பொண்ணுக்கும் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, யாரோ சொந்தக்காரங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போல, உன்னை பத்தி எல்லாமே சொன்னேன், உன்னுடைய போட்டோவும் காமிச்சேன், அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான், நீயும் வந்து அந்த பொண்ணை பாரு, உனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருந்தது அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோ, எவ்வளவு நாளைக்கு தான் தனியா வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படி பார்த்தா நீ தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கும் தான் வயசாகிட்டே போகுது அப்படின்னும் போது, முதல்ல நீ பண்ணிக்கோ, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை, ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க கொண்டு போறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு போயிட்டு பொண்ணை பாக்குறாங்க. பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒத்துக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பயங்கரமான ரொமான்டிக் கப்புலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் லெட்டர் வந்திருக்கு. இந்த கால் லெட்டரை பார்த்தோன்னே அந்த பொண்ணு செமையா அழுக ஆரம்பிக்கிறா. என்னை விட்டு போயிடாத, என்னை தனியா விட்டு போகாத, போகும்போது என்னையும் கூடவே கூட்டிட்டு போ அப்படின்னும் போது, ஏமா நான் என்ன வேலை கிடைச்சா போறேன், இப்பதான் நான் ட்ரைனிங்கே போறேன், 2 வருஷம் ட்ரைனிங், எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் கண்டிப்பா வந்து உன்னை பார்ப்பேன், இந்த வேலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப ஆசைப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பொண்டாட்டியை சமாதானப்படுத்திட்டு விஜய் வேலைக்கும் போறாரு. அதாவது அந்த ட்ரைனிங்க்கு போறாரு. இவர் அங்கேயே போயிட்டு ஸ்டே பண்ணி ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடிக்கடியே கால் பண்ணி பேசிட்டாரு. இந்த பொண்ணும் சரி இந்த பையனும் சரி ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் விஜய்க்கு ஒரு லெட்டர் போடுறான். அந்த லெட்டர்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, இப்பெல்லாம் உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட சரியே கிடையாது, இங்க இருக்க ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு சுத்திட்டு இருக்கா, சில நேரங்கள்ல அந்த பையன் வீட்டுக்கும் வந்துட்டு போறான், யார் அந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு போறான், நீ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, தெரிஞ்ச பையன், நான் அவன் கூட போனா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேக்குறா, இது எங்கேயோ தப்பா போயிட்டு முடிய போதோன்னு தோணுது, நீ கிளம்பி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இத படிக்க படிக்க அப்படியே இந்த விஜய்க்கு கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம நம்பி விட்டு வந்தோமே, இப்படி நம்ம பொண்டாட்டி நமக்கு துரோகம் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் உண்மையா இருக்க கூடாது, நம்ம பொண்டாட்டி நல்ல பொண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி நேரா பொண்டாட்டிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மனைவியும் நம்ம விஜயை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க சொல்லாம கொள்ளாம நேரா வந்துட்டீங்க, எனக்கு என்ன சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு சாப்பாடு பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதுவும் பண்ண வேணாம், இதுவரைக்கும் நீ பண்ணதே போதும், யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது,
போது பையனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் நடிக்க முடியல. அப்படியே பயங்கரமா அழுதுகிட்டே உட்கார்ந்து என்ன மன்னிச்சுக்கோங்க, இது எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம், நான் வந்துட்டு எக்கச்சக்கமான ஆசைகளோட உங்களை கல்யாணம் பண்ணி உங்க கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உண்மையை சொன்னா நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சது. ஆனா நீங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு லோன்லியா ஃபீல் ஆச்சு. யாராவது என் கூட இருக்கணும், நம்ம ரொம்ப தனிமையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் போது அப்பதான் அந்த பையனை பார்த்தேன். அந்த பையன் கூட பழக ஆரம்பிச்சேன். எனக்கும் சில நீட் இருக்கும் இல்லையா அப்படின்னு போது உன்னை போயிட்டு நம்பி தனியா விட்டு போன பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பார்ல உட்காந்து சரகு போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு மச்சான், எல்லாமே சரியாயிடும். நீ இதுக்கப்புறம் வெளியூருக்கு ஒன்னும் வேலைக்கு போவேனா, உன் பொண்டாட்டி கூடயே இருந்துட்டு இங்கேயே ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு உன் குடும்பத்தை கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ணு, எல்லாம் போக போக சரியாயிடும் அப்படின்னு போது எதுவும் சரியாகாது. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு போது அட பைத்தியக்காரா, இதுக்கு போயிட்டு கொலை பண்ணுவியா, அமைதியாரு, அப்படிலாம் ஏதாவது பண்ணி ஜெயிலுக்கு போய் தொலையாத, உன்னுடைய வாழ்க்கை நாசமா போயிடும், இந்த சரகு போடு அப்படின்னு போது எனக்கு தான் பிடிக்காது இல்லையா அப்படின்னு போது டேய் பிடிக்காது அப்படின்னா கூட பரவாயில்லடா, கொஞ்சோண்டு குடிடா அப்படின்னு போது விஜயும் சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் வாயில வச்ச உடனே செமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா குடிக்கிறாரு. மட்டையாயிட்டாரு. சரிவா நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இறக்கி விட்டு அந்த ஃப்ரெண்டும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்போ விஜய் உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள மனைவியும் மனைவியுடைய அந்த அஃபார் வச்சிருக்கிற பையனும் சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்படி இவருக்கு சவுண்ட் கேக்குது. ஒரு மாதிரி அந்த பொண்ணு முழங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்போ இவருக்கு வரும் பாருங்க கோவம். அந்த கோவத்தோட அப்படியே உள்ளுக்குள்ள போறாரு. அந்த டைம்ல அந்த பையன் விஜய பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜய் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா விஜய் போதையா இருக்கிறதுனால விஜய பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பையன் பாருங்க வந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே இவரு கீழே விழுந்து எந்திரிச்சு நேரா பொண்டாட்டி கிட்ட போகும்போது அவங்க வந்து விஜய்னு கூப்பிடுறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. அதை கேட்காம துரோகி அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயும் நடிக்கிறாரு. அவங்க கீழே ஒழுகுறாங்க. இவரும் அழுதுகிட்டே படுக்கிறாரு. மறுநாள் காலையில விடியுது. ஒரு போலீஸ் தான் வந்து விஜயை எழுப்பி ஏன்டா பொண்டாட்டிய கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது நைட்டு சம சண்டை, புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்லாம் தெரியல. திடீர்னு இவன் ஊர்ல இருந்து வந்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆன்டி எல்லாம் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் கண்டிப்பா அந்த பொண்ணை கொலை பண்ண வாய்ப்பும் கிடையாது. போலீஸ் என்ன தவறுதலா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் கேட்கிற கேள்விக்கு நீ உண்மையை மட்டும் சொல்லு, நீ உண்மையா அந்த பொண்ணை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் உயிரை விட அந்த பொண்ணை தான் அதிகமா லவ் பண்ண அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கோ, உடம்பு குணமானதுக்கு அப்புறமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா போலீஸ்லாம் ஊர் முழுக்க தேடுறாங்க. கடைசியா அந்த ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போயிட்டு எங்கடா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விஜய் வந்துட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டான். நீ தான் அவனை மறைச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் தப்பிச்சு போற பையன்லாம் கிடையாது, அவன் கொலை பண்ற பையனும் கிடையாது, சும்மா சொல்லாதீங்க, ஏதாவது பண்ணிட்டீங்களா என் ஃப்ரெண்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு நடிக்காம உண்மையை சொல்லு, அவன் இங்க வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வரல அப்படின்னு சொல்றான். இங்க வந்தானா ஒழுங்கா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்தது எஸ்ஐயை காமிக்கிறாங்க. இவர் ஊர் முழுக்க தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு. போறவர வெஹிக்கிள்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த விஜய் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அவன் ஓடி போகும்போது அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல ஷூட் பண்ண, ஆனா அவன் அப்படியும் மாட்டாம தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னும் போது யோ என்னையா சொல்ற, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்ற கான்ல கொலைகளை பண்ணிட்டியா என்ன, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது ஏங்க அவனை நான் எதுக்குங்க கொலை பண்ண போறேன், ஷூட் பண்ண பிடிக்க முடியல, தப்பிச்சு ஓடி போயிட்டான், ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஒழுங்கா சீக்கிரமா தேடி கண்டுபிடி, நீ வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்த இல்லையா, இவனை மட்டும் நீ கண்டுபிடிக்கல அப்படின்னா உனக்கு டிஸ்மிஸ் தான் கிடைக்கும், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல வேலை பார்த்துட்டே இருக்காரு. ரேடியோல நியூஸ் ஓட ஆரம்பிக்குது. இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் எடுத்துக்கிட்டு பின்னாடி போறாரு. அப்ப அந்த பஸ்ஸும் வருது. பஸ்ஸுக்குள்ள அந்த லேடி உட்கார்ந்துட்டு ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் லுக்கு விடுறாரு. அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. இவரும் உள்ளுக்குள்ள வராரு. உள்ள வந்தா ரெண்டு போலீஸ் வந்து உட்கார்ந்துட்டு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போலீஸ பார்த்தோன்னே பயபுள்ளைக்கு அல்லு கிளம்புது. ஐயோ இவன் வேற உள்ளுக்குள்ள இருக்கா, மாட்டிக்க போறோம், மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கதை கந்தலு அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்கிறாரு. யோ டீ வேணியா, போயிட்டு போடியா அப்படின்னும் போது இவரும் டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. இந்த டைம்ல விஜய் உள்ளுக்குள்ள படுத்துக்கிட்டு இரும்ப ஆரம்பிக்கிறாரு. ஐயோ இவன் இரும்பியே மாட்டி விட்டுருவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இரும்பி சமாளிக்கிறாரு. தோசை கல்லுல தண்ணி ஊத்தி
தண்ணி ஊத்தி சமாளிக்கிறாரு. கடைசியா எப்படியோ போலீஸ்லாம் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ இவரும் சமாளிச்சுட்டு சம காண்டோட உள்ளுக்குள்ள போறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, இரும்பி நீயே மாட்டி விட்டுருவ போல, உன்னால பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது பார்த்தா இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. கால் அடிபட்டு அந்த புல்லட்டு காலுக்குள்ளேயே இருக்கிறதுனால கால் அந்த காயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிக்குது போல. இவர் அதனாலேயே கொஞ்சம் ஜுரம் வந்து இரும்பிட்டு இருக்காரு. அதுவும் இரும்பி இந்த சவுண்டு வெளியே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயில துணியை போட்டு அடைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவருக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆனாலும் என்ன பண்ண முடியும், இவரு மாட்டிக்கூடாது இல்லையா, நீ என்ன பண்ணு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எந்த கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த சீன்ல அந்த ஆட்டோக்காரு நம்ம ஹீரோவுடைய கடைக்கு சாப்பிட வராரு. வந்தவரு தோசை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் தோசையை கொண்டு வந்து கொடுக்க அந்த தோசையை சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாம துப்பிட்டாரு. என்னமோ பயங்கரமா நாத்தம் அடிக்குது, சாப்பாடு சரியில்லையா இல்ல இந்த இடம் சரியில்லையா அப்படின்னு சொல்லி தெரியல, ஏதோ அழுகி போன வாசனை வருது அப்படின்னும் போது இது அழுகி போன மாதிரி நாத்தம் அடிக்குதா, அப்படிலாம் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி பயந்துகிட்டே தோசையை சாப்பிட்டு பாக்குறாரு. பார்த்தா தோசை நல்லா தான் இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள இருந்து வாசனை வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படியாச்சும் சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட கேக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது நாத்தம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு மட்டும் எப்படி மூக்குல நாத்தம் வருது, ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாத, முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னும் போது நீ ஏதாவது குப்பையை கிளீன் பண்ணாம வச்சிருப்ப, எனக்கு மூக்குல கொஞ்சம் சென்சிட்டிவ் ஜாஸ்தி, சின்னதா ஸ்மெல் வந்தாலே பயங்கரமா நாத்தம் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், வீடு சாப்பிட்டு போறேன் அப்படின்னும் போது நீ சாப்பிடவே தேவையில்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டாரு. இப்ப உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது விஜயோடைய கால்ல புல்லட் பாஞ்சிருக்கு பாத்தீங்களா, அந்த காயம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அழுகி நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு போல. இதை இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டாரு. ஆனா விஜய்க்கு தூக்கமே வரல, வலியால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பொறுமையா அந்த கட்டில இருந்து இறங்கி அப்படியே தவழ்ந்துகிட்டே போறாரு. ஏஞ்சி கூட நிக்க முடியல, அந்த அளவுக்கு கால் வலிக்குது. தவழ்ந்துகிட்டே அங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நெருப்பு கிட்ட போயிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த கத்திய சூடு பண்ணி வாயை நல்லா பொத்திக்கிட்டு அந்த கால்ல இருக்க குண்டை வெளியெடுக்க முடியுமான்னு ட்ரை பண்றாரு. அதுவும் கத்திய சூடு பண்ணி அப்படியே காலை கிழிப்பாரு. வலி தாங்க முடியாம பேனு கத்துறாரு. நம்ம ஹீரோவே கண்ணு முடிச்சிட்டாரு. யாரையா இவன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த விஷயத்த நோட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த ஆட்டோ டிரைவர் இருக்காரு. என்ன சுபண்ணா ஒரே சவுண்டா இருக்கு, யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரும் இல்லப்பா, அப்படியே சும்மா படுத்து தூங்கிட்டே இருந்தேன், எலி மேல ஏறி ஓடிச்சு பாரு, பயந்தே போயிட்டேன், அதான் கொஞ்சம் சத்தமா கத்திட்டேன் போல, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னும் போது சரி பார்த்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரன் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. பெருசா டவுட்லாம் வரல. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கோமா உள்ளுக்குள்ள போயிட்டு செமையா கத்த ஆரம்பிக்கிறாரு. உன் கூட சேர்ந்துட்டு நானும் ஜெயிலுக்கு போகணுமா, ஏன் இப்படி போட்டு படாத பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாம் இதுக்காக தான், இந்த குண்டு காலுக்குள்ள மாட்டிக்கிட்டு உயிர் போற மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு, எப்படியாச்சும் இதை வெளியே எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி வெளியே எடுத்தேன், என்ன மன்னிச்சுக்கோ, நான் சீக்கிரமா இங்க கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவழ்ந்துகிட்டே உள்ளுக்குள்ள போறாரு. ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம விஜய் போயிட்டு தூங்கிட்டே இருக்கும் போது போலீஸ் வந்து ஷூட் பண்ற மாதிரி கனவு கண்டு பயந்து கண்ண முடிக்கிறாரு. யோ போலீஸ்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் தான் வந்திருக்கேன், பயப்படாத, உனக்கு செமையா ஜுரம் அடிக்குது போல, இந்த கஷாயம் குடி எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வியாபாரம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரேடியோல நியூஸ் ஓட ஆரம்பிக்குது. இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பாத்திரம்லாம் தூக்கிட்டு பின்னாடி போனா அங்க இருக்கிற ஒருத்தர் உள்ள வராரு. நீ எங்கயா உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சும்மா வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னும் போது இங்க என்ன சுத்தி பார்க்க தாஜ்மஹாலா கட்டி வச்சிருக்காங்க, ஒழுங்கா உள்ள போ, நான் போயிட்டு பாத்திரம் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளுக்குள்ள போ சொல்லிட்டு பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதாவது அந்த லேடிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா போன அந்த மனுஷன் திரும்பவும் உள்ளுக்குள்ள வரும்போது ஏன் அப்படி போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க, உன்னை அங்க இருக்க சொன்னா இருக்க மாட்டியா, உள்ள வந்து என்னையா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கத்த அந்த பஸ் அதுக்குள்ள கிளம்பி போயிடுச்சு. இன்னைக்கு அந்த லேடியை இவரால பார்க்க முடியாம செமையா காண்டாகிறாரு. எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவரு ஒரு முழுக்க நம்ம விஜய தேடி அலையிறாரு. அங்க இங்கன்னு தேடி கடைசியா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருக்காரு. ஃப்ரெண்டு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவரால சாப்பாடு கூட சாப்பிட முடியல, போயிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே இந்த பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு செமையா இரும்பிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு வலியா இருக்கு, உடம்பு வலியா இருக்கு, எனக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டம் அப்படின்ற மாதிரி செமையா அழுதுகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஏன்டா அப்படி அழுதுகிட்டே இருக்க, உன்னுடைய ஃபியூச்சரை பத்தி யோசி, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காது அப்படின்னும் போது அந்த பொண்ணு என்ன நம்பி வந்தா நான் தான் அந்த பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்றாரு. அப்புறம் என்னால் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை, நான் வந்துட்டு நாளைக்கே கிளம்பி போயிடுறேன் அப்படின்னும் போது அப்படிலாம் ஒன்னும் தேவையில்ல, கொஞ்சம் உடம்பு குணமாட்டும், உனக்கு வந்துட்டு ஜுரம் அடிக்குது அப்படின்னும் போது இப்ப கொஞ்சம் ஜுரம் பரவாயில்ல, இதான் சரியான டைம், நான் கிளம்பி போயிடுறேன், நாளைக்கே கிளம்புறேன், கொஞ்சம் விடியட்டும் அப்படின்னு
அப்படின்னும் போது அப்போ நீ கிளம்புறன்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே கிளம்புறேன் அப்படின்னா கிளம்பு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் அமைதியா இரு, ஏதோ சத்தம் போட்டு மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. சில கடைகள்லாம் போறாரு. அதுக்கப்புறம் பஸ் ஏத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிக்கெட்டு, விஜய்க்கு Dress அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வாங்குறாரு. இதே டைம்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்துட்டு ஊர் ஊரா தேடி அலைகிறாரு, செமையா குடிக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த எஸ்ஐ இவருடைய பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டியை போயிட்டு பார்க்க முடியல, எப்பெல்லாம் கால் பண்றாங்களோ அப்பெல்லாம் செமையா கத்தி சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர ஸ்டேஷன்ல இருந்த கைதியை எப்படி தப்பிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மண்டையே பிச்சுக்கும் போல இருக்கு, பயங்கர டென்ஷனா இருக்காரு. நைட்டு கூட தூங்காம அந்த ஆட்டோக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வண்டியில ஏத்திக்கிட்டு அந்த ஊர் முழுக்க விஜய தேடி அலைகிறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து விஜய பார்த்து நாளைக்கு காலையில 3:30 மணிக்கு பெங்களூருக்கு ஒரு பஸ் இருக்கு, பஸ்ஸுக்கான டிக்கெட்டையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், கரெக்டா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணேன் அப்படின்னா பஸ்ல ஏறி போயிடலாம், இந்த உனக்கான கொஞ்சம் Dress எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் இந்த காசையும் கொஞ்சம் வச்சுக்கோ, கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னும் போது யாருங்க நீங்க, என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியாது, இந்த அளவுக்கு உதவி பண்றீங்க, உங்களை மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, நீங்கெல்லாம் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னும் போது அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது, உனக்கு ஜுரம் அடிக்குது பாரு, ஜுரத்துக்கான மாத்திரையும் வாங்கிட்டு வந்தேன், மாத்திரையை போட்டுட்டு சீக்கிரமா தூங்க ஸ்டார்ட் பண்ணு, காலையில ஒரு 3 மணிக்கு ஏஞ்சே அப்படின்னா பொறுமையா யாரு கண்ணிலையும் மாட்டாம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ்ல ஏறி பெங்களூருக்கு போயிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னும் போது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் போயிட்டு படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே இவரை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு எழுப்புனா நம்ம விஜய் ஏஞ்சிக்க மாட்டாரு. என்னையா இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்க, டைம் ஆகுது, பஸ் வந்துடும், சீக்கிரமா எந்திரி எந்திரி அப்படின்னும் போது உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு, மூச்சு விடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா இல்ல மக்களே, விஜய் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. இவருக்கு ஒரு மாதிரி இடியே விழுந்த மாதிரி இருக்கு, உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா அப்படி பண்ண, ஏன்டா இப்படி இறந்து போன, அதுவும் எதுக்காக என்னுடைய ஹோட்டல்ல இறந்து போன அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாரு. என்ன பண்றது அப்படின்னே புரியல. இவனுக்கு உதவி செய்யலான்னு பார்த்தா நம்ம கடையிலேயே இறந்து போயிட்டானே, இந்த டெட் பாடியை நம்ம எப்படி கிளியர் பண்ண போறோம், போலீஸ் கிட்ட போனா கண்டிப்பா மாட்டிப்போம், நம்ம வாழ்க்கையே நாசமா போயிடும், டெட் பாடியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது டெய்லி ஒரு குப்பையை ஒரு மூட்டையா கட்டி கொண்டு போயிட்டு தூக்கி போட்டு வருவாரு. அதே போல இவனையும் தூக்கி போய் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய டெட் பாடியை ஒரு மூட்டைக்குள்ள போட்டு கட்டி அவருடைய வண்டியில ஏத்திட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த டைம்ல தான் போலீஸ்காரனும் அந்த ஆட்டோக்காரனும் சேர்ந்துட்டு விஜயை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாக்குறாங்க, யோ இந்த டைம்ல எங்கேயா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ்வளவுதான் வசமா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல, ஆக்டிங்லாம் சும்மா தரமா இருக்கும், ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அமைதியா இருக்காரு. யோ என்னையா வாயவே தரக மாட்ட, ஒழுங்கா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார் வந்து கேக்குறாரு. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலைல நீ தான் வரும்போது சாப்பாடு சரியில்லை, செமையா நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் தூக்கி போயிட்டு போடலான்னு போயிட்டு இருக்கேன், ஏன் குப்பையை கூட கொண்டு போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எஸ்ஐ வந்துட்டு இந்த டைம்ல எங்கேயும் வெளியே போகாத, நைட்டு 3 மணி தான் ஆகுது, நேரா கிளம்பி வீட்டுக்கு போ, நாளைக்கு காலைல குப்பை போடலாம் அப்படின்னும் போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வண்டியை திருப்பிக்கிட்டு போறாரு. மாட்டாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த மூட்டையை இழுக்க முடியாம இழுத்துட்டு உள்ளுக்குள்ள போறாரு. உள்ள போயிட்டு கதவை சாத்தினா இவரு சம வெயிட்ட தூக்கிட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம பயந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு இல்லையா, அதனாலேயே ஹார்ட் அட்டாக் வருது. அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு உட்கார்றாரு. அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், ஏன்டா என் வாழ்க்கையில வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை அடிச்சு செமையா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே, இந்த டெட் பாடியை துண்டு துண்டா கட் பண்ணி எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அப்படியே இந்த டெட் பாடியை துண்டு துண்டா கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி அடுப்புக்குள்ள போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. இததான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போம் மக்களே. இப்ப அப்படியே போயிட்டு குளிக்கிறாரு, அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. ஹப்பாடா எப்படியோ மாட்டாம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு நிம்மதியா இருக்காரு. இப்ப அப்படியே மறுநாள் இவர் பாட்னு போயிட்டு நார்மலா வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டைம் ஆகுது, ரேடியோல நியூஸ் ஓட ஆரம்பிக்குது, பஸ் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு பஸ்ஸை பார்க்கும்போது பஸ் மட்டும் வருது, பஸ்ஸுக்குள்ள அந்த லேடியை காணும். ஒருவேளை அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களோ இல்லனா வேற வேலையா எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சோகமா உள்ளுக்குள்ள வராரு. உள்ள வந்தா அங்க 2 போலீஸ் வந்து உட்கார்ந்துட்டு டீ வேணும் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, எனதான் தப்பிச்சிட்டாரு, டெட் பாடியை மறைச்சிட்டாரு அப்படின்னா கூட ஏதாவது ஒரு விதத்துல கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பொறுமையா போயிட்டு டீ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க இன்னமும் விசாரிக்கிறாங்க. விஜய்னு ஒரு பையனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க இருக்கிற ஒரு நபரு விஜய இன்னமும் நீங்க கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இன்னமும் கண்டுபிடிக்கல, ஆனா விசாரணை
விசாரணையில அந்த பையன் கொலைகாரன் கிடையாது, வேற யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போதைக்கு அவனை தேடி கண்டுபிடிச்சு நீ நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு அமுச்சு வச்சா மட்டும் போதும், அதுக்காக தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது அந்த பையன் அப்பயே சொன்னா, நான் வந்துட்டு இன்னசென்ட், நான் யாரையுமே கொலை பண்ணல, நான் கொலை பண்ண வாய்ப்பே கிடையாது, நான் குடிபோதையில இருந்தாலும் கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னா அந்த பையன் சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஹீரோ ஓட்டு போட போறாரு. ஓட்டு போட போகும்போது அங்க இருக்கிற ஒரு ஆளு உங்க தம்பி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பயவுல எங்க போனா அப்படின்னே தெரியல, நான் பார்த்தே 2 மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய நம்பர் இருக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி கால் பண்ணி பாக்குறாங்க. கால் பண்ணாலும் போனு போகவே இல்ல. சரி ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இங்க வர சொல்லுங்க, ஒரு ஓட்டு மிஸ் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி எஸ்ஐயையும் ஒரு லேடி கான்ஸ்டபிளையும் காமிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் விஜயோடைய வீட்டாண்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு, நீங்க என்ன பாத்தீங்க, எந்த டைம்ல சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு 8-8 அந்த டைம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி டைமிங்க கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அன்னைக்கு வந்துட்டு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிவி சீரியலை போன் மூலமா பாத்துக்கிட்டு இருந்தேன், அதான் கரெக்டா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது சந்தேகப்படும்படியா வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தது இல்லனா இந்த பக்கம் வந்தது அந்த மாதிரி ஏதாவது பாத்தீங்களா, யாரையாவது புதுசா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க யோசிச்சுட்டு ஆமாங்க அன்னைக்கு ஒரு 9 மணி கூட இருக்கும், அந்த டைம்ல யாரோ விஜயோடைய வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாங்க, அதை நான் பார்த்தேன், சொல்ல மறந்துட்டேன், இப்போ நீங்க கேட்கும் போது தான் ஞாபகம் வருது அப்படின்னும் போது இந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த டைம்ல எஸ்ஐயுடைய மனைவி விடாம கால் பண்றாங்க. இந்த பேதியில போனவ வேற விடாம தொல்லை பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டென்ட் பண்ணும்போது எப்பதான் வருவ, உனக்கு எப்பதான் டிரான்ஸ்பர் கிடைக்கும், இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், வந்து கூட பார்க்க மாட்டியா, என் மேலயோ நம்ம புள்ள மேலயோ உனக்கு பாசமே கிடையாதா அப்படின்னும் போது ஏமா தாயே நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா, இப்ப நான் வேலையா இருக்கேன், அந்த கேஸ முடிச்சாதான் வர முடியும், உனக்கு புரியலையா, பிளீஸ்மா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னும் போது இங்க பாரு உனக்கு அந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னா அங்கேயே இருந்துக்கோ, நான் முக்கியம் அப்படின்னா வேலையை ஒட்டுவா அப்படின்னும் போது இவர் கோவப்பட்டு கத்தி விட்டு போனை தூக்கி போட்டு உடச்சிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹோட்டல்ல இருக்கும் போது டெய்லி ஒரு லேடிய பஸ்ல பாப்பாரு பாத்தீங்களா, அந்த லேடி தன்னுடைய பையனை கூப்பிட்டு ஹோட்டலுக்கே வந்திருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு கையும் புரியல காலும் புரியல, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி ஊத்த ட்ரை பண்ணுவாரு. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடைக்கு வராங்க, கடையில இருந்து போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த லேடியை பார்த்து ஒரு மாதிரி செமையா ஃபீல் ஆயிட்டு தண்ணியெல்லாம் மேல ஊத்தி விட்டுறாரு. இப்ப இவர் பேச ட்ரை பண்றாரு, எப்படியாச்சும் அந்த லேடி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய பேர் கடைக்கு வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த லேடி கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, போயிட்டு சோகமா உட்கார்ந்துட்டாரு. இவனுங்க வேற நானே இதுக்காக எத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பும் போது இப்போ அந்த லேடியோடைய பையன் ஓடி வந்து ஒரு லெட்டரை இங்க வச்சுட்டு போறான். நம்ம ஹீரோக்கா சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப போறாரு, குளிக்கிறாரு, நல்லா தலையெல்லாம் வாடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுல மஞ்சள்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு அமைதியா பொறுமையா உட்கார்ந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. டியர் சுப்பிரமணியா, உன்னை பார்த்து பல வருடங்கள் ஆகுது, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன், ஆனா பேச முடியாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். நம்ம கதை உனக்கே தெரியும், நம்ம காதலை வந்துட்டு வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்காம என்ன வேற ஒரு ஆள் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவரோட சேர்ந்து நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இதுவும் உனக்கு நல்லாவே தெரியும். நானாச்சு கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தனியா இருக்கேன். நீ ஏன் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, நீ கல்யாணம் பண்ணிக்காம ஏன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் எனக்கும் தெரியும். வாழ்க்கை முழுக்க நீ தனியாவே வாழ போறியா, உனக்கு ஓகே, உனக்கு இன்னமும் என் மேல அக்கறை இருக்கு, இன்னமும் காதல் இருக்கு அப்படின்னா நம்ம சேர்ந்து வாழலாம், உன்னுடைய பதிலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இத படிச்சு முடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கிற ஃபீல் இருக்கு. இதுக்காக தான் பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் நம்ம எஸ்ஐ உடைய ரூமுக்கு போயிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இப்போ எஸ்ஐ வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் பண்ணாத மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியா வந்து உட்கார்றாங்க. இப்போ எஸ்ஐயும் உள்ள வராரு. எஸ்ஐ வரும்போது இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த கேஸ் என்ன விஷயம் தான் ஆச்சு, அந்த விஜய் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. உண்மையான குற்றவாளியை இன்னும் நீ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்க, அது கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஓடி போன விஜய கண்டுபிடிச்சியா இல்லையா அதையாச்சு சொல்லு அப்படின்னும் போது எந்த கேஸ் எந்த விஜய் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் செமையா காண்டாகிறாரு. கோவப்படாதீங்க சார், அப்புறம் என்ன, நீங்க வந்துட்டு எனக்கு மேலதிகாரி, நான் உங்க கூட சொல்ல போனா உங்களுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயத்த எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் கைட்
பண்ணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நான் தான் குற்றவாளி, என்னால் தான் அவன் தப்பிச்சு போனா, நான் மட்டும்தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். டெட் பாடி கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேஸ முடிச்சிடலாம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஃபைல் அனுப்பிச்சு வைக்கிறேன், சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. இந்த எஸ்ஐயோட நடவடிக்கை சுத்தமா சரியே இல்லையே, ஒரு மாதிரி இந்த மனுஷன் மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. பாக்குற ஆடியன்ஸான நமக்குமே ஒண்ணுமே புரியல. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. அந்த லேடி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நேரா நம்ம ஹீரோடைய கடைக்கு போயிட்டு எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவரும் போயிட்டு போட்டு கொண்டு வராரு. என்னக்கா இந்த டைம்ல இந்த பக்கம் வந்திருக்கீங்க, இந்த டைம்ல டீ எல்லாம் குடிக்க மாட்டீங்க, இந்த பக்கம் வரவும் மாட்டீங்களே அப்படின்னும் போது உன்னை பார்த்து பேசிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன், வந்து உட்காரு அப்படின்னும் போது இவருக்கா பயமா இருக்கு, நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டோமா என்ன அப்படின்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிட்டு உட்கார இந்த லேடி போலீஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா எஸ்ஐ வராரு. என்னமா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சும்மா டீ குடிச்சிட்டு போலான்னு வந்தேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த லேடி போலீஸ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு என்னப்பா வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ போகுது அப்படின்னு சொல்றாரு. உனக்கு ஒரு தம்பி இருக்கால, இப்ப அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எங்கேயாச்சும் ஊர் சுத்த போயிருப்பாங்க, நானே அவனை பார்த்து 2-3 மாசங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் அப்படியே வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. நீ மட்டும் தான் இங்க ஸ்டே பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. வேற யாரும் இங்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பொய் சொல்லாம உண்மை சொல்லு, உன் தம்பி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியாது அப்படின்றாரு. இங்க பாரு, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தம்பி உன்னுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கான், வீட்டுக்குள்ள வந்த தம்பி வெளியே போகவே இல்ல, அந்த தம்பிக்கு என்னாச்சு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த போலீஸ்காரன் ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த கடைக்கு வெளியவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கும். இந்த கேமராவை மட்டும் இந்த போலீஸ்காரன் மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் இந்த பக்கம் போகும்போது எதர்ச்சியா பார்த்திருக்காரு, இந்த கேமராவை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய தம்பி வீட்டுக்குள்ள போயிருக்காரு. வீட்டுக்குள்ள போனவரு வெளியே போனதுக்கான எந்த ரெக்கார்டுமே கிடையாது, இவர் மட்டும் அமைதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்காரு. இந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இந்த லேடி போலீஸும் பார்த்தாங்கன்னு நினைக்கிற மக்களே. இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சு ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, தம்பி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு அன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். தம்பி வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்து எதையோ தேட ஆரம்பிக்கிறான். எனக்கு கொஞ்சம் காசு வேணும், எனக்கு ஒரு 20,000 காசு வேணும் அப்படின்னும் போது எனது காசு வேணுமா, என்னடா கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற அப்படின்னும் போது எனக்கு காசு வேணும், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உடனே தப்பிச்சு போகணும் அப்படின்னும் போது நீ என்ன வேணா பண்ணு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கேன், இதுல கை வைக்காத, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட பார்க்கும்போது பேக் கீழே விழுந்து பேக்குள்ள இருக்க விஷயம்லாம் கீழே கொட்டுது. அந்த பேக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ இருக்கு. வேற ஏதோ ஒரு பொண்ணு தன்னுடைய புருஷன் கூட சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய போட்டோ இருக்கு. இதெல்லாம் என்ன போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல இருந்து ஒரு மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு பையனை காமிப்பாங்க. அந்த பையன் எல்லாத்தையும் போயிட்டு எங்க அந்த பொண்ணு எங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு அங்க இருக்கா பைத்தியம், அங்க போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டி அனுப்புவாங்க. அந்த பையனும் அந்த பையனுடைய மனைவியும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய போட்டோ இருக்கு. கடைசியா நம்ம விஜயும் விஜயோடைய மனைவியும் ஒன்னா இருக்க மாதிரி அந்த போட்டோவும் இருக்கு. இதெல்லாம் யாரு, இந்த போட்டோ எல்லாம் ஏன் வச்சிருக்க, இப்ப எங்க கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், மத்தவங்களை கொலை பண்ண மாதிரி உன்னையும் கொலை பண்றவன் அப்படின்னும் போது மத்தவங்களை கொலை பண்ணியா, டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, காசை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் காசு தரேன், என்ன விஷயம் ஆச்சுன்னு மட்டும் ப்ளீஸ் உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இந்த தம்பிக்காரனுடைய முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருடைய பொண்டாட்டிய வச்சு உசார் பண்ணுவான், அவங்க கூட பழகி பணம் காசு நகலாம் புடுங்க ட்ரை பண்ணுவான். அதாவது அவங்க கூட ஒன்னா இருந்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசெல்லாம் புடுங்குவான். கடைசியா பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தா அந்த பொண்ணுங்களை கொலை பண்றான். அதே போலதான் விஜயோடைய மனைவி கூடயுமே இவன் பழகிருப்பான். பழகிட்டு அந்த பொண்ணு கூட ஒன்னாலா இருந்துட்டு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மிரட்டும் போது அந்த பொண்ணு கிட்ட காசே கிடையாது. அதனால அந்த பொண்ணை இவன் தான் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருப்பான் மக்களே. அதாவது ஸ்டார்டிங்ல சண்டை போடும் போது விஜய் அடிச்சிருப்பாரு, விஜய தள்ளி விட்டு இந்த பையன் ஓடிட்டு இருப்பான். ஓடினவன் திரும்பவும் வந்து இந்த பொண்ணுடைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். இந்த விஷயம் தான் இருக்கு. இந்த மாதிரி தான் இவன் எல்லா பொண்ணுகளையுமே கொலை பண்ணிருக்கான். நான் தான் பண்ணேன், இப்போ நீ எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னா உன்னையும் கொலை பண்றவன் அப்படின்னும் போது அட கொலகார பாவி அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இவர் ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருக்காரு. ஒழுங்கா என் கடையை விட்டு வெளியே போ அப்படின்னும் போது என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
ஹீரோவை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ சேர்த்து வச்சிருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது அது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு, அதுல கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டு காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாக்குறாரு. பார்த்தா இந்த பையன் கீழே விழுந்து கிடக்குறான். டேய் நடிச்ச வரைக்கும் போதும் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணா இந்த பையன் கீழே விழுகும் போது தலையில அடிபட்டு பயபுள்ள ஸ்பாட்டை விட்டு செத்தே போயிட்டான். இதான் ஆச்சு. அன்னைக்கு அந்த பையன் தெரியாம கீழே விழுந்து இறந்து போயிட்டான். நான் தள்ளி விடும் போது ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது சரி ஓகே டெட் பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சார் எனக்கு வந்துட்டு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, ஆனாலுமே நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த சந்தோஷமான வாழ்க்கையை விட்டுட்டு கோர்ட்டு கேஸ் ஜெயிலு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட விரும்பல, அதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னும் போது டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, டெட் பாடி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ பொறுமையா திரும்பி உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அடுப்பை பாக்குறாரு. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு டெட் பாடியை துண்டு துண்டா கட் பண்ணி அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சிருப்பாரு. அது தம்பியோடைய டெட் பாடி தான் போல. தம்பி அப்படின்னா அப்பாவுடைய ரெண்டாவது பொண்டாட்டியோடைய மகன் மக்களே, அதாவது ஸ்டெப் பிரதர். இத கேட்டவுடனே போலீஸ்காரனுக்கே அல்லு கிளம்புது. அட பாவி அப்படின்னா அந்த அடுப்புக்குள்ளேயே போட்டு எரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. சரி விஜய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விஜயா, விஜய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு விளையாடாத, விஜய் உன் வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த கேமரா ஃபுட்டேஜ் காமிக்கும் போது இவர் என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்லி முடிக்கிறாரு. ரெண்டுமே ஆக்சிடென்ட் தான், நான் வேணுமுத்துக்குனே கொலை பண்ணல, இந்த பையனை நான் கொலையே பண்ணல, அந்த பையனை பாதுகாக்கலாம், என் தம்பியால் தான் அந்த பையன் பாதிக்கப்பட்டான், என்னுடைய தம்பியால் தான் குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு போலீஸ் கேஸ்னு மாட்டி கால்ல குண்டடியோட வரும்போது என் தம்பி பண்ண பாவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதனால தான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தேன், அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது சரி அந்த பையனுடைய டெட் பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என் தம்பியை என்ன பண்ணணும் அதே போலதான் அவனுடைய டெட் பாடியும் பண்ண அப்படின்னு சொல்றாரு. அதாவது 2 வாட்டி நம்ம ஹீரோ அந்த மாதிரி பண்ணிருக்காரு போல, உடம்ப வெட்டி அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சிருக்காரு. ஆடா பாவி 2 பேரையும் எரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஒன்னும் புரியல, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது, யாரு சாமி நீ அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இப்ப இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ சார் நான் எதுவுமே வேணுமுத்துக்குனே பண்ணல, இது எல்லாமே ஆக்சிடென்டலா ஆச்சு, நான் வேணா போயிட்டு உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி அப்படின்றாரு. இப்போ நம்ம ஹீரோவும் போயிட்டு டீ போட்டு கொண்டு வர இவரும் குடிச்சு முடிச்சுட்டு சரி ஓகேவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஸ்டேஷன் தான் போலாம், 2 பேரை கொலை பண்ணி வெட்டி அதுக்கப்புறம் அதை எரிக்க வர செஞ்சிருக்க, உன்னை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகாம வேற எங்க மசாஜ் சென்டருக்கா கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால வர முடியாது, வந்து இங்க உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொலை பண்ண அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் செமையா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு பாஸ் ஆகி ட்ரைனிங்லாம் போயிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணி கஷ்டப்பட்டு எக்கச்சக்கமான கேஸை முடிச்சு எஸ்ஐ லெவலுக்கு வந்திருக்கேன், என்கிட்டயே நீ எவிடன்ஸ் பத்தி பேசுறியா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு சின்ன ஸ்பை கேமரா மாதிரி ஒன்னு இருக்கு, இதுக்கு பேரு ஸ்பை கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ பேசின இல்லையா அது எல்லாமே வீடியோ ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கும், நீ பேசினதை நீயே கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டால ஆன் பண்ண ட்ரை பண்ணா ஆனே ஆக மாட்டேங்குது, என்ன ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஓபன் பண்ணி பார்த்தா பேட்டரி போட மறந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தாங்க முடியல, பேட்டரியே இல்ல, நீலாம் என்ன எஸ்ஐ ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கு செம்மையா காண்டாகுது. இங்க பாரு ஒழுங்கா என் கூட வா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சிரிச்சு சிரிச்சு ஒழுக ஆரம்பிக்கிறாரு. உன்னால இதையே ஒழுங்கா பண்ண முடியல, என்ன அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போற, ஒழுங்கா இங்கிருந்து போங்க, முதல்ல போயிட்டு செல்லோட கேமரா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது போலீஸ் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, நான் யாரையும் கொலை பண்ணல, அது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட், உங்களுக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, இந்த கேமராக்குள்ள பேட்டரியை போட மறந்தீங்க இல்லையா, இதே போல ஒரு ஆக்சிடென்ட் தான் அந்த 2 கேஸ்லயுமே எனக்கு நடந்துச்சு, ஒழுங்கா இங்கிருந்து போங்க, உங்களால உங்க மனைவியவே ஒழுங்கா பாத்துக்க முடியல, நீங்க இந்த கேஸ ஒழுங்கா பார்த்து சட்டத்தை காப்பாத்த போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ்காரனுக்கு வரும் பாருங்க கோவம், தலையை பிடிச்சி செவுத்துலயே ஒரு இடி இடிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. ஒரே ரத்தமா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க ஒரு ஆணி இருந்திருக்கு, இவரு தலையை போட்டு இடிச்சாரு பாத்தீங்களா, அப்போ தெரியாம அந்த ஆணி தலைக்குள்ள குத்தி நம்ம ஹீரோ ஸ்பாட் அவுட். இப்போ போலீஸ்காரனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல, போலீஸா இருந்தாலும் கொலை தான், வெளியே போயிட்டு தப்பிக்கலாம் முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இவன் பண்ணதை இவனுக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு துண்டா கட் பண்ணி எரிக்க ஆரம்பிக்கிறாரு. எரிச்சிட்டு இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவரே கிளீன் பண்ணிட்டு இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவருக்கு ஒரே மயக்கமா இருக்கு, அப்படியே கண்ணுலாம் இருட்டுது, மயக்கம் போட்டு கீழே விழுந்து இவரும் இறந்து போறாரு. இவரு நம்மளையும் மீறி நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா போலீஸ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு நம்ம ஹீரோ டீல விஷம் கலந்து கொண்டு வந்திருக்காரு, அந்த விஷம் கலந்த டீயை தான் இவரும் குடிச்சிருக்காரு. இப்போ
மறுநாள் காலையில போலீஸே இறந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து டெட் பாடியை கலெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. கடைசியா ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்ட் வராங்க. இவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவர் இறந்து போயிட்டாரு. இங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த லேடி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களும் அன்னைக்கு காலையில அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்திருப்பாங்க. அதனால தான் ஹீரோ கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எஸ்ஐ வந்தாரு. எஸ்ஐ வந்து மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாரு. ஹீரோவும் இறந்து போயிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ கேர்ள் ஃபிரெண்டுக்கு பதில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ல எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க, உன் கூட வாழ சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாரு. அந்த லெட்டர் இவங்க கையில கிடைக்குது. அதை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் உன்னாலையும் என்னாலையும் சேர்ந்தே வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுகுறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி படம் தரமா இருந்துச்சா, நான் ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணனா இல்லையான்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே மக்களே, பாய்.